இங்க ஹீரோ கையில ஒரு வெத்தலைய வச்சுக்கிட்டு என்னோட வாட்ச காணோம் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தான்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கான். 2வது வெத்தலைய எடுக்குறான். இது நான் துபாயில வேலை செஞ்சதுக்கு 8 மாசம் சம்பளம் தரல. அதையும் எப்படியாச்சும் வாங்கி தந்துருன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போறான். தென் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா நீ ஒழுங்கா வேலைக்கு கூட போவாம ஏன்டா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அண்ட் அடுத்த நாள் ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பாத்தியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வர அதை பார்த்தமே ரொம்ப சந்தோஷப்பட்டு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்டுமே ஏன்டா இவ்வளவு நாளா வேலைக்கு போகாம இருக்கேன். நான் பாரு வெளிநாடெல்லாம் போயிட்டு நிறைய சம்பாதிக்கிறேன். உனக்கு சொந்தமா இடம் எதனா இருக்கான்னு சொல்லி அதை வச்சு நான் லோன் வாங்கி தரேன். அதை வச்சு நீ பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வான்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா அடுத்த நாள் இன்னொருத்தர் வந்து நீ மாடை வச்சு பால்லாம் வித்துறா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. இவனுக்கு ஒரு ஐடியா வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பத்திரத்தெல்லாம் கொடுத்து விவசாய கடன் வாங்கி தரேன். நம்ம பார்ட்டி மட்டும் ஜெயிச்சிருச்சுனா கண்டிப்பா இந்த கடனை ரத்து பண்றாங்க. நீ பிசினஸ்க்கு நீ எந்த காசையும் செலவு பண்ண மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்பயே அவன் ஒய்ஃபோட நகையை கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொண்டு வானா அது மூலியமா முன்னாடியே மாடு வாங்கி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். லோன் வந்ததுக்கு அப்புறம் நகையை மீட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. பார்த்தா அன்னைக்கு இவங்க வீடு கிட்ட நீரோட்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா இவனோட வீட்டு வாசல்லே நீரோட்டம் நிற்கும். ஸோ இங்க கிணறு தோலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அவனுமே இவங்களை பகச்சுக்கிட்டா நம்ம பால்லாம் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். கிணறும் தோண்டிடுறாங்க. இவனும் மாடு வாங்கிட்டு வர. அதை பார்த்து இவங்க அம்மா ரொம்பவும் திட்டுறாங்க. பட் இவன் எதுவுமே கண்டுக்காம பால் கறக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த மாடு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. ஸோ பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா மாடு வச்சிருப்பாங்க. அவளை கூப்பிட்டு பால் கறக்க வைக்கிறாங்க. அவங்களும் இந்த மாடு எவ்வளோன்னு கேட்கறாங்க. 25,000 ரூபாய் தான் சொல்றான். பட் இவன் இந்த மாடே பால் கம்மியாக தான் கறக்குது. நீ ஏன் அவளை காசெல்லாம் கொடுத்து வாங்குற இவங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தென் அடுத்த நாள் இவங்க அம்மா டிவியில ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இவன் பையனோட ராசியில மாடு வாங்கினா லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இதை கேட்டுட்டு திட்டுறான். அப்படியே பின்னாடி பாக்குறான். பார்த்தா மாடு காணாம போயிருக்கு. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா போட்டு எங்க அம்மா மாடை அவுத்து விட்டியான்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே டிவியில வர நியூஸ்ல இவன் ஜெயிக்கணும்னு நினைச்ச பார்ட்டி ஜெயிக்காம போகுது. அதனால அந்த கடனை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ கவலையா அந்த வீட்டோட கிணறு கிட்ட வந்து நிக்கிறான். பார்த்தா அந்த மாடு கிணத்துல தான் விழுந்திருக்கும். அதை பார்த்து செம்மையா கடுப்பாயிடுறான்.